திறந்தாலும் ஆப்போசிட் வீடியோ வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேசிக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் துணிகரமாக இருக்கிற வாலிப பசங்க, கொஞ்சம் ஒரு ஆண்களோ யாரோ நமக்கு தெரியாது, யார் பார்க்குறாங்கன்னு கர்த்தர் பார்க்குறாரு. ஒருவேளை அந்த குடும்பத்தில் அவங்க கிறிஸ்தவத்தில் நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் அபிஷேகம் பெற்றதில் ஊழியம் செய்கிற குடும்பத்தில் கூட அப்படி இருக்கலாம். ஒருவேளை தெரியாமல் ரகசியமாக பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு பாவம் அந்த குடும்பத்தை என்ன பண்ணுமா? பாதிக்கும். அவனால் அந்த குடும்பமே, அந்த மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து அந்த ஆகானுடைய குடும்பத்தையே சுட்டெடுத்து போட்டாங்க. ஏன்னா அவனுடையது மாத்திரம் இல்லை, அவனுக்குரியது எல்லாமே சாபத்தீடா மாறுதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி செஞ்சாங்க. அப்போது ஒருத்தன் ஒரு பாவம் செஞ்சா, ஏன்னா இப்போ வேசியோட ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரே சரீரமாக மாறுறதுனால அவனும் வேசிக்காரனாக மாறுறான். அதனால இவன் என்ன பண்ணுறான்? கர்த்தருக்கு பிரியமில்லாதது ஏதோ அது சாபம், அது சபிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கையாளும் பொழுது நாம மாத்திரம் பாதிக்கப்படுறதுல நம்மளுடைய குடும்பம் முதல்ல எப்படி பாதிக்குமா? நம்மளுடைய கோத்திரம், நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய குடும்பம், அதோட நம்ம கூட இருக்கிற நமக்கு எல்லாமே பாதிக்கப்படுது. இதனால் சாபம் வருது. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன ஆண்டவரே நான் நல்லா ஜெபிக்கிறேனே, ஆண்டவரே நான் வேதம் வாசிக்கிறேனே, உபவாசம் இருந்து இருந்து அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது. இவங்க இங்கே மன்றாடிக்கிட்டு இருப்பாங்க உபவாசம் பண்ணி, என்னன்னு தெரியலையே ஏசப்பான்னு சொல்லி. ஆனால் இவங்க இந்த சூழ்நிலை எதுவுமே தெரிஞ்சுக்காம இன்னமும் ரகசியமாக போய் உட்காந்து என்ன பண்ணுவான்? அந்த காரியங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். இரவு நேரத்துலையோ தனிமையாக இருக்கிற நேரத்துலையோ நண்பர்களோட சேர்ந்தோ போறது வர்றது செய்யறதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இது அந்த குடும்பத்தையே பாதிக்கிறதுங்கிறது தெரியாம இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் இன்னைக்கு நீங்க இதை பார்க்குற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஒரு குடும்பம் கஷ்டத்துல போதா, ஏழ்மையில போதா, தரித்திரத்துல போதா, காரணமே இல்லாம மரணம் வருதா, காரணமே இல்லாம இழப்புகள் வருதா, நஷ்டம் வருதா, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க குடும்பத்துல இருக்கிற ஏதோ ஒரு மனுஷன். அதை நீங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும் கர்த்தருடைய சமூகத்துல வச்சு. அந்த ஒருவேளை அப்படி பார்க்குற மனுஷங்க யாராவது இதை பார்த்தா, இன்றைக்கு நீங்க மனம் திரும்பாவிட்டா உங்களால உங்க குடும்பமே சபிக்கப்படும், மரணம் நேரிடும். அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகள் அல்லது அப்பா அம்மா எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இதனால பெரும் நஷ்டங்கள் வரும். புயல் காற்று வீசும், அலைகள் மோதும். என்னன்னு தெரியாம உனக்கு மட்டும்தான் தெரியும். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு மாத்திரம் தெரியுங்கிற மாதிரி தப்பு செஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவன் ரகசியமாக செய்கிறான், மற்றவங்க யாருக்கும் தெரியாது. அவங்க கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து கதறிக்கிட்டு இருப்பாங்க. அம்மாவுடைய கண்ணீர், அப்பாவுடைய கண்ணீர், குடும்பத்தில் இருக்கிறவுடைய இழப்பு, இதெல்லாம் உனக்கு தேவையா? இன்றைக்கு நீ மனம் திரும்பு. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு நீ மனம் திரும்பினால் கர்த்தர் உன்